அந்த இடம் அமர்த்துங்கடி சாணியா முடிச்சவங்களா. ஆமா இதத்தானே சொல்லு. ஊர்ல இருக்க கோவத்தெல்லாம் வீட்டுல தானே காமிங்க. மாமா உங்க கலெக்டர் ஆபீஸ்ல ஏதாவது டெம்பரரி வேலை இருந்தா இவருக்கு வாங்கி கொடுங்க. இவரு என்னைக்கோ ஒரு நாள் கவுன்சிலரா இருந்துட்டாரு. ஆன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் மேயர் ஆவேன் தலைவர் ஆவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆள் இல்லாத ஊர்ல என் புருஷன் பண்ணையாருங்கிற கரையா என் வீட்டுக்காரன் அரசியல்வாதின்னு சொல்லிட்டு தெரியுறத. திருவிழா கூட மூஞ்சிய காட்ட முடியாம மொட்டை மாடியில போய் உட்காந்துக்கிட்டாரு பொம்பளை மாதிரி. நீ சுமாரா கொஞ்சம் பொறுமையா இருக்க. மரியாதை பேசிட்டு இருக்க, அதை நான் கேட்டுட்டு இருக்கணுமா? வர வர வீட்டுல மரியாதை இல்லாம போச்சு. இருக்கு நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே. எனக்கு பதவி கிடைச்சதுல ஒன்னும் வருத்தம் இல்லையே. என்ன தலைவர் எப்படி கேட்டீங்க? உங்களுக்கு கிடைச்சனால தானே அந்த பதவிக்கே பெருமை. நீங்க இருக்கிற வரைக்கும் யாரும் அந்த பதவிக்கு போட்டியே போட மாட்டாங்க தலைவரை. கேட்டியாயா? என்னமோ சொன்னிய சோமுக்கு பொறுக்கல அப்படி இப்படின்னு. ஆள்தாயா கொஞ்சம் முன்கோவே, மற்றபடி பாசக்கார தம்பியா. இந்த அளவுக்கு நம்புறீங்களா தலைவர? போதும் தலைவர, கண்டவன் சொல்லலாம் நம்பாதீங்க. ஓய் தாவலே கூட. அப்ப நான் வரேன் தலைவரே. போயிட்டு வா. இங்கதான் இருக்காருன்னு தெரியுமா? ஆமாப்பா, 2 நாளா வீட்டுக்கு கூட போகாம இங்கதான் இருக்காரா. அப்படி என்ன பிரச்சனை தெரியலையே. வணக்கம். என்னண்ணா இங்க வந்து இருக்கீங்க? கேவலமா இருக்கியா? என்ன பொழப்பு? வாழ்ற வரைக்கும் கௌரவமா வாழலையா? ஆரம்பத்தில் கௌரவமாக இருந்துட்டு இப்படி நாள் போக்கில் அசிங்கப்பட்டு வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? ஏன்னு நீங்கன்றதுனால சொல்கிறேன். நம்ம தாயா பிள்ளையா பழகிட்டோம். உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன? வீட்டுக்குள்ளே பொம்பளையை கூட மதிக்க மாட்டாளுங்க. அது சரி, அது எப்படி மதிக்குங்க? யாராக இருந்தாலும் பதவி போஸ்ன்னு பார்த்து பழகினதுக்கப்புறம் விட முடியாதுல்ல. நீங்கள் இவ்வளோ வருத்தப்பட்டு நாங்கள் பார்த்ததே இல்லையே. என்னாச்சுண்ணே? என்ன பண்ண? இருக்கான்ல ஒருத்தன் பழனிசாமி, அவன் ஒருத்தனே இருக்க எல்லா பதவியும் அனுபவிச்சுட்டு மதுரையை கட்டி ஆளணும்னு பார்க்குறான். நம்ம சரி ஏதோ பதவி வரும், நம்மளை சுற்றி இருக்க 4 பேர் நல்லா இருக்கணும்னு பார்க்குறோம். உங்களுக்கெல்லாம் ஒரு வழியை காமிச்சு விட்டு மேடேற்றி விட்டலான்னு பார்த்தா உங்களை எத்தனை நாள் எங்கள் அண்ணன் சொல்லியிருப்பாரு தெரியுமா? பாவம் நம்மளே எதிர்த்து கிடக்குறாங்க, நமக்கு ஒன்றுனா ஓடியாராங்க, இவங்க வருமானத்துக்கு ஒரு வழி பண்ணணும்னு. ஆனால் இப்போ அவன் அதுக்கும் வழி இல்லாமல் பண்ணிட்டான். நம்மளால நமக்கும் பிரயோஜனம் இல்லை, நம்மளை அண்டினவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு வாழ்க்கை வரும்போது என்னத்தையா இப்போ என்ன பண்ணணும்? என்னத்தை பண்ண? அவன் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. நீ மட்டும் ஊன்னு சொல்லுனே, அவனை ஒண்ணுமில்லா பண்ணிடுவான். ஏய், நீ என்னடா கொலை பண்றது என்னமோ நகை வெட்டுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன் ஆத்திரத்துக்கு உங்களை பள்ளியிட ஆக்குறதா? ஏன் பிரிச்சு பேசுற? இப்பதான் தாயா பிள்ளையா என்ன அன்னைக்கு போலீஸ்ல ரிமாண்ட் பண்ணப்ப நீ இருக்க கண்டு வெளில வந்தோம். நீ இல்லைன்னா எங்க ஆத்தனால என்ன செஞ்சிருக்க முடியும்? கோட்டை கண்டிச்சா, வக்கீல கண்டிச்சா. இந்தா பரமனுக்கு கூட பிறந்த அண்ணனே எக்கேடாவது கெட்டு போட்டோம் தானே நினைச்சாரு. நீ அன்னைக்கு அப்படி நினைக்கலையே. என்ன எங்களுக்கு ஒன்னா நீ வரும்போது உங்களை அப்படி விட்டுற முடியுமா? என்ன பரமா நான் சொல்றது? இப்ப என்னடா செய்யணும்? அவன் முடிஞ்சா தாயா நிம்மதி.
நான் நம்ம எல்லார் நன்மைக்காக தான் சொல்கிறேன். அண்ணே, நீ வீட்டுக்கு போன, நாங்கள் பார்த்துக்குறோம். வரண்ணே. அண்ணே அப்படி இப்படி இருந்தா எங்களை விட்டுறாதனே. ஏய், என்னப்பா பேசுகிற? எனக்கு நீங்கள் செய்யும்போது என் சொத்து பற்றி எல்லாத்தையும் விற்றாவது உங்களை காப்பாற்ற மாட்டேன். அடிக்கடி தமிழக மக்களுக்கு மாபெரும் பரிசுகளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மதுரை மாநகர மைய பேருந்து நிலையத்தின் கைராசி பரிசு என்னடி ஆளை இன்னும் காணோம்? வெறுப்பேத்தாதடி. நானே 2 நாளா பாக்கலன்னு கடுப்பா இருக்கு. ஒருவேளை பொறுப்பு ஜாஸ்தியாகி வேலைக்கு போயிட்டாரோ? ஆமாப்பா, நான் கூட பேப்பர்ல படிச்சேன் மதுரைக்கு புது கலெக்டர் வராருன்னு. ஒருவேளை அது இவரா இருக்குமோ? நினைச்சவன் சொல்லாம் வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு வருத்தப்பட்டீங்கன்னா பரிசு வாங்க முடியாது, லட்சாதிபதி ஆக முடியாது. சீட்டை கேட்டு வாங்கிக்கங்க. மதுரை சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பெரியார் அண்ணன் கே